ஹலோ, இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல் குழந்தைகளுக்காக ஒரு வெஜிடபிள் ரைஸ் பண்ணி காட்டலான் இருக்கேன். தேங்காய் பால் சேர்த்து வெஜிடபிள்ஸ் பன்னீர் இதெல்லாம் போட்டு பண்ணி காட்டலான் இருக்கேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸும் தயிர் பச்சடி அவளுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. நாங்க இன்னைக்கு இவாளுக்கு வெங்காயமும் வெள்ளரிக்காயும் போட்டு பண்ணா பிடிக்கும், அதனால அந்த மாதிரி தயிர் பச்சடியும் பண்ணலான் இருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்றேன் பாருங்க. இந்த பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு 1 hour ஊற வச்சிருக்கோம் அப்படியே தண்ணியில. இதால 2 கப் எடுத்துருக்கோம் மெஷர்மெண்ட் கப்ல. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பாருங்க. வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பட்டாணி, காலிஃபிளவர் இருந்தாக்க காலிஃபிளவர் கூட போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி. இப்போ ஹை புரோட்டீன் பன்னீர் தான் இதுல எடுத்து வச்சிருக்கேன். நார்மல் பன்னீர் இருந்தா அது கூட போட்டுக்கோ, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் டேபிள் சால்ட், எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம். இதுக்கு தேவையான மசாலா சாமான்கள் சொல்றேன் பாருங்க. சோம்பு, சீரகம், பட்டை, மராட்டி மொக்கு, லவங்கம், 2 ஏலக்காய், அன்னாசி பூவை இப்படி இது பண்ணி வச்சிருக்கேன். பே லீஃப் 2. காரத்துக்கு பச்சை மிளகா, நாங்க பூண்டு இஞ்சி சேர்க்க போறோம். இதை சதைச்சிட்டு அதுல போட போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த பூண்டு இஞ்சி நல்லா 1 டீஸ்பூன், சோம்பு, பச்சை மிளகா இதை கிரஷ் பண்ணிட்டு வரேன் ஃபர்ஸ்ட். இது குழந்தை எல்லாம் சாப்பிட்றதால மைல்டா தான் நான் காரம் போடுறேன். இது கொஞ்சம் உரைக்கிறது மிளகா, உங்களுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க. இதை க்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த சோம்பு கொஞ்சம் அப்படியே கிடைக்காம இருக்கும், சேர்ந்த மாதிரி இருக்கும் சாதத்தோட, இல்லாட்டா தனித்தனியாக கிடைக்கும். இன்னைக்கு நான் ஓப்பன் பாட்டில் தான் பண்ண போறேன். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்க குக்கர்ல பண்றதுனாலும் ஓகே, ப்ரெஷர் பேன், குக்கர் எது ஒன்றா பண்ணலாம். பட் ஓப்பன் பாட்டில் பண்ணும்போது அதுக்கு தண்ணியோட அளவு மட்டும் மாறுபடும். இதுக்கு 1:2 அரிசி ஒண்ணுன்னா 2 ஜலம் எடுத்துக்கணும். அதுலயே அந்த தேங்காய் பால் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதே நீங்க ப்ரெஷர் குக்கர்ல பண்றதா இருந்தா 1:1 போடுங்க போதும், அதே நல்லா வெந்துடும். இப்ப பாருங்க, பேன் சுட்ட உடனே ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இந்த மசாலா பொருட்கள்லாம் போட்டுடலாம். இந்த ஏலக்காவை ஸ்லிப் பண்ணி போடுங்க, இல்லாட்டா வெடிக்கும். பே லீஃப் இதெல்லாம் சம்டைம்ஸ் வெடிக்கும். இந்த பொருட்கள்லாம் பார்த்து தள்ளி நின்றுக்கோங்க, மூஞ்சி கிட்ட வச்சுக்காதீங்க பிகினர்ஸ்லாம். இந்த மாதிரி நம்ம போடுறதால நல்ல ஃப்ளேவரா இருக்கும். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனால. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இப்போ இதுல இஞ்சி பூண்டு சோம்பு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டேன். கையோட இந்த வெங்காயம், 2 வெங்காயம், பெரிய வெங்காயமா 2 கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கறதுக்கு சும்மா கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அப்புறம் மீதி உப்பு போடுறேன். இப்போ பாருங்க, பீன்ஸை இந்த மாதிரி கொஞ்சம் குறுக்காலையும் வெட்டி போடுங்க, அப்பதான் ஈஸியா வேக வருது. இந்த வெஜிடபிள்லாம் போட்டுருவோம். உருளைக்கிழங்கு, பட்டாணி, இது ஃப்ரோசன் பட்டாணி. இந்த பன்னீர் இப்பயே போட்டுறேன். இந்த பன்னீரை ஏன் இப்பயே போட்டேன்னா, இது ஹை புரோட்டீன் பன்னீர். நார்மல் பன்னீர்னா நீங்க கடைசியில கூட போட்டுக்கலாம், பொரிச்சு கூட போட்டுக்கலாம் எண்ணெயில. இப்போ இதுக்கு தக்கன உப்பு போட்டு விடுறேன். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்போ ஒரு 1/4 ஸ்பூன், மொத்தம் 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே தான் வச்சிருக்கேன். காந்தாம கருகாம நல்லா வரும். இப்போ அரிசியை நல்லா ஜலம் இல்லாம இப்படி வடிச்சுட்டேன், இதுல போட்டுடலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இதில் இருக்க இந்த ஜலம் வத்தட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை பரட்டிட்டு அடுத்து நம்ம தேங்காய் பாலை அதில் விட போகிறோம். நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கு நாங்கள் 2 டம்ளர் போட்டிருக்கிறதால நல்லா 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இதை நல்லா 4 டம்ளர் மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஜலத்தை, இது ஃபர்ஸ்ட் பால் 2ஆம் பால் எல்லாம் ஒன்றா கலந்தது தான். இது வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதில் விட்டுடலாம். இதை அப்புறம் இப்போ இந்த முழுசா அப்படியே புதினா போட்டா பிடிக்கும்னா அப்படி போட்டுக்கோங்க, இல்லாட்டா இவன் பொறுக்கி போடுவோம். அதுக்காக தான் நான் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். இதில் இப்போ இதை கலந்துரும். நான் இப்போ அடுப்பை நான் ஹையில் வச்சுட்டேன். ஏன்னாக்கா இது நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் சிம்மில் வச்சுருவோம். உப்பெல்லாம் காரம்லாம் போதுமான்றது நீங்க என்ன பண்ணுங்க, பிகினர்ஸ்லாம் மற்ற ஆல்ரெடி பண்றவாளுக்கு தெரியும். அப்படி சொல்ல தெரியாதவா என்ன பண்ணுவோம்னா, சொட்டு இந்த ஜலத்தை விட்டு வாயில விட்டு பாருங்க. இதுல உப்பு கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் இந்த சாதத்துல உப்பு இந்த கரிகாலெல்லாம் உரைச்சுன்னு இருக்கும். அதனால அதை பார்த்து விட்டுக்கோங்க. அதாவது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. ஏன்னா நம்ம காயில உப்பு போட்டிருக்கோம், வெங்காயத்துல உப்பு போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு போடுங்க. பாருங்க, கொதி வர ஆரம்பிக்கிறத இப்ப நல்லா கலந்துட்டு இந்த ஜலத்தை விட்டு பாருங்க வாயில, உப்பு காரம் எல்லாம் போதுமானு. இல்லைன்னா 2 பச்சை மிளகா கீத்தி போடுங்க, காரம் வேணும்னா. உப்பு வேணா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். நான் இன்னைக்கு இந்த பாஸ்மதி ரைஸ் பண்ணியிருக்கேன், அதனால அதனோட மெஷர்மெண்ட் தான் இது. சாதா ரைஸ்னா வேற டிஃபர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 4 பக்கமும் கொதி வந்துடுத்து. இப்போ நான் சின்ன அடுப்புல சிம்ல வச்சுருவோம்.
அப்போ நன்னா ஆயிடும், அடி பிடிக்காம உங்களுக்கு நல்லா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆயிடும். இப்போ அடுத்து தயிர் பச்சடிக்கு பாருங்க. இந்த குக்கும்பர் இப்படி பொடியா நெருக்கி இருக்கு, வெங்காயத்தையும் இப்படி பொடியா நெருக்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் தயிர் விடுறதுக்கு முன்னாடி இதுக்கு உப்பை போட்டுருவோம். உப்பை போட்டு பெசரி வச்சுட்டா கொஞ்சம் ஜலம் விட்டுக்கும். அப்புறம் அந்த ஜலத்தை இருத்துடலாம் கொஞ்சம். ஏன்னா குழந்தையெல்லாம் சாப்பிடும்போது காரம், அந்த வெங்காயத்தோட காரம் இருக்கு இல்லையா, அதனால பிடிக்கிறவா அந்த காரம் வேணுங்கிறவ அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த புலாவ் வந்து 1/2 hour சிம்மிலேயே வச்சு நாங்கள் திறக்கவே இல்லை. அதை நடுவில் நாங்கள் கலர மாட்டோம். அப்படி கலர்னா சாம்பார் சாதம் மாதிரி தான் ஆயிடும். பாருங்க, இப்போதான் திறந்தே கரெக்டாக சிம்மில் வச்சுட்டோம். இந்த ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். வேணுங்கிறவா விட்டுக்கோங்க, இல்லை களத்தில் அப்படியே சாப்பிடும்போது விட்டுக்கோங்க. இவாளுக்கு வேண்டாமா, பெரியவாளுக்குலாம் மட்டும் போதும்னு குழந்தைகளுக்கு அப்புறம் விட போகிறேன். இந்த கொத்தமல்லி பொடியாக நெருக்கி வச்சதை போட்டு இப்போ இதை கலந்துடலாம். பாருங்க, நல்லா உதிராக வந்துருக்கு பாருங்க. அடியும் பிடிக்கல. அவ்வளோதான், வெஜிடபிள் ரைஸ் ரெடி. இப்போ இந்த தயிர் பச்சடியில் பாருங்க, ஜலம் வருதா, இதை இழுத்துடலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். இல்லைன்னா விட்டுருவோங்க இல்லையா. உப்பு வந்து அந்த ஜலத்தோட போயிடுது. இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். அவ்வளோதான், தயிர் பச்சடி ரெடி. 2 கொத்தமல்லி அதில் தூவிடுவோம். இப்போ பாருங்க, நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ தோலை சீச்சுட்டு ஜலத்தில் போட்டு வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், அதை எடுத்து கிச்சன் டவலில் தொடச்சிடுவோம். எண்ணெயில் போடும்போது மேலெல்லாம் அடிக்குமே. இப்போ வர உருளைக்கிழங்குலாம் கொஞ்ச நேரத்துக்குலாம் நமுத்து போயிடுறது. அது என்னன்னு தெரியல. முன்னெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். யூடியூப்ல காமிச்சா என்னென்னா, கான்ஃபிளவர் மாவு முதல்ல எண்ணெயில் போட்டுருவோம், அப்புறம் நல்லா வரும்னா சரி அதை ஒன்றா டெஸ்ட் பண்ணலாமேன்னு பண்ணுறேன். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ போட்டு பார்ப்போம். நான் டைரக்டா தான் பண்ணுவேன். உங்களுக்கு முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டா வேற உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அப்படி பண்ணுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை பாருங்க, எவ்வளோ கிறிஸ்பியா வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இந்த பிரிங்கிள்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்க, எவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு பாருங்க. எப்படி கிறிஸ்பியா இருக்கு பார்த்தீங்களா, ஜம்முன்னு உடையிறது. அதனால எல்லாருமே கொஞ்சோண்டு இந்த கார்ன்ஃபிளவர் மாவு போடுங்க, நல்லா வருது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு விடுறேன், கொஞ்சோண்டு பெருங்காய பொடி. இதை கலந்துருவோம். பாருங்க, நல்லா சவுண்ட் வருதா, நல்லா வருது. எல்லாருமே அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் பண்ண போறேன் நான் இன்னைக்கு மிளகா பொடி போடல. தேவைப்படுறவா அந்த சிப்ஸ்ல மிளகா பொடியோ அல்லது மிளகு பொடியோ எது ஒன்றா போட்டுக்கோங்க. எல்லாரும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி வாடுங்க. அவெல்லாம் என்ன சொல்றாலும் கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.